டே 97க்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. பெட்டியை எடுத்துகிட்டு போன பூர்ணிமா மீண்டும் அந்த இடத்துக்கு வராங்க பெட்டியுடன். உடனே கமல்ஜி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நல்லா பேசுவீங்களா பூர்ணிமா, உங்கள் நண்பர்களை கூப்பிட்றேன், டக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்ன உடனே மாயா கிட்ட சொல்கிறாங்க, ஜெயிக்காமல் மட்டும் வந்து உன்னை பண்ணுவேன், நான் பார்த்துக்கிறேன், பொட்டி இருக்குது, பொட்டி ஃபுல்லாக பணமும் இருக்குது, உன்னை காப்பாற்றுறதுக்காக பூர்ணிமா என்ன வேணாலும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோடு வேர்டு கொடுக்குறாங்க. அடுத்து விசித்ராமா, நீங்கள் தாம்மா டைட்டில் வின் பண்ணணும், அப்படி நீங்கள் மட்டும் வின் பண்ணீங்க அது ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம், அதனால் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிறாங்க. மணியை பார்த்து, மணி உனக்கு முன்னாடி தூக்கிட்டேன்டா பொட்டியா அப்படின்னு ஒன்று அவர் சிரிக்கிறாரு. அதுக்கடுத்து விஷ்ணுவை பார்த்து பார்க்குறாங்க, நீ எதுவும் சொல்லாதம்மா, ஒன்றும் இல்லை, சூப்பராக விளையாடுறீங்க, உங்களை பற்றி நிறைய சொல்லலாம் விஷ்ணு அப்படின்ன உடனே அவருடைய முகம் வாடி போகிற காட்சிகளையும் பார்க்குறோம். அடுத்தது டைட்டில் வின்னர் ஆச்சு அப்படின்ன உடனே சார் இருக்கிறாங்க, என்ன நீங்கள் பாட்டுக்கு எப்போதும் கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறீங்க, ஐயோ அப்படின்னு அவங்க பயப்படுற அந்த காட்சிகளுடன் இந்த ப்ரோமோ முடிவுக்கு வருது. ஆனால் இது வந்து பூர்ணிமாவின் அனலைஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அவங்க வந்து டைட்டில் வின்னராக அர்ச்சனா தான் வருவாங்கன்னு மீண்டும் கமல் முன்னாடியே சொல்கிறாங்கன்னா, அவங்க இங்கே இருக்கிற அந்த வரவேற்பை பார்க்குறாங்க. ஆனால் விசித்ரா எவிக்ட் ஆனது மட்டும்தாங்க ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. அது எப்படி நடந்தது?